14 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை மண்ணில் முதல் டெஸ்ட் போட்டி வெற்றியை ஈட்டிய பெருமையை நியூசிலாந்து இன்று பெற்றது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை 167 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட நியூசிலாந்து தொடரை 1-1 என சமநிலையில் முடித்தது. போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 412 ஓட்டங்களையும் இலங்கை 244 ஓட்டங்களையும் பெற்றதோடு நியூசிலாந்து 9 விக்கெட் இழப்புக்கு 194 ஓட்டங்களை பெற்ற இரண்டாம் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. கொழும்பு பி சரகோவலில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கையின் வெற்றி இலக்கு 363 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட அந்த இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை 46 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளை இழந்தது. கடைசி நாளான இன்று மேலும் 316 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் கைவசம் 6 விக்கெட்டுகளுடன் இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் துடுப்பிடத்தாடிய உபதலைவர் என்ஜிலோ மேத்யூஸ் தனது 10வது டெஸ்ட் தரிசனத்தை பூர்த்தி செய்தார். பிரசன்ன ஜெயவர்தன 108 பந்துகளில் 29 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணி தோல்வியடைவதை தாமதிக்க செய்தார். 228 பந்துகளை எதிர்கொண்ட என்ஜிலோ மேத்யூஸ் 84 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க நியூசிலாந்து வெற்றி பெறுவது உறுதியானது. இறுதியில் 195 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்த இலங்கை 167 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. பந்துவீச்சு டிம் சவுத்தி, ட்ரெண்ட் பவுல்ட் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், டக் பிரஸ்வர்ஸ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இது நியூசிலாந்து இவ்வருடம் ஜனவரி மாதத்தில் சிம்பாப்வேக்கு எதிராக பெற்ற வெற்றிக்கு பின்னர் பெறப்பட்ட முதல் வெற்றி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை அணித்தலைவர் ஆஸ்திரேலியரும் தொடரின் சிறப்பாட்டக்காரர் விருதை ரங்கநகரத்தும் தன்வசப்படுத்திக் கொண்டனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் தலைவர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக பெர்த்தில் நடைபெறவுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்ததாக அதிக ஓட்டங்களை பெற்றவராக ரிக்கி பாண்டிங் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 1.5 வருடங்களாக தொடர்ச்சியாக தாம் சிறந்த முறையில் விளையாடவில்லை என தெரிவித்த ரிக்கி பாண்டிங் ஓய்வு பெறுவதற்கு இதுவே சிறந்த நேரம் எனவும் கூறியுள்ளார். இந்த தீர்மானத்தை தேர்வாளர்கள் மேற்கொள்ளவில்லை எனவும் தாமே அதனை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. தற்போது பாராளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பில் தலையீடு செய்வதற்கான இந்த முயற்சியை நிறுத்துவது நாடு பாதிப்புக்குள்ளாவதை தடுப்பதற்கான ஒரே வழிவகையாகும். நீதிமன்றம் இதனுடன் மோதுவதாயின் பாராளுமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரத்தின் இணக்கப்பாட்டுக்கு அமைய நீதிமன்றம் உள்ளது என்பதனை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நீதிமன்றத்துக்கு அழைத்தால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். இது தொடர்பில் நீதிமன்றம் உங்களை விமர்சித்தால் கட்சி பேதமின்றி பாராளுமன்றத்தின் சுயாதீனம் மற்றும் அதிகாரங்களை பாதுகாப்பதற்காக நாம் செயற்படுவோம். அதனை போன்று நாம் நீதிமன்றத்தின் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும். நமக்கு நீதிமன்ற அதிகாரம் உள்ளதா என்பது தொடர்பில் பிரச்சனை ஒன்று உள்ளது. அவ்வாறு எனில் நாம் அனைத்து பிரச்சனைகளையும் மறந்து நீதிமன்ற அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி நீதிமன்றத்தில் உள்ள உயரதிகாரியை பாராளுமன்றத்திற்கு அழைத்து அவர் வருகை தரும் விதம், சிரிக்கும் விதம் தொடர்பிலும் நாம் கதைக்கக்கூடாத விடயங்கள் தொடர்பிலும் விசேடமாக அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த முறை சரியா தவறா என நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன். இது தவறு எனின் 25 வருடங்களாக இந்த நாட்டின் நீதித்துறை இதனை முன்னெடுத்தது. எத்தனை சட்டத்தரணிகள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்துள்ளீர்கள். இது தொடர்பில் அறிந்திராத சட்டத்தரணிகளை பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் எனின் இது குறித்து என்னால் எதனையும் மேற்கொள்ள முடியாது. 5வது குற்றப்பிரேரணை கொண்டு வரப்படும் வரை உறங்கிக் கொண்டா இருந்தீர்கள். நமக்கு நீதிமன்ற அதிகாரம் இல்லை. விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரங்கள் மாத்திரமே எமக்குள்ளன. இதன் நிலைப்பாட்டின் கீழ் எவரேனும் தவறிழைத்தவர் என நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி அல்ல. எனினும் பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரேரணை ஒன்று கொண்டு வந்தவுடன் அவர் நிரபராதி என நிரூபணமாகும் வரை அவர் குற்றவாளியாகவே கருதப்படுகிறார். இதில் உள்ள மாற்றம் இதுவே. அதனாலேயே இதனை நாம் கவனமாக முன்னெடுக்க வேண்டும். It is my respectful submission to you, sir. சபாநாயகர் அவர்களே, இது உங்களுக்குள்ள பொறுப்பாகும். பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அவருக்கும் தலையீடு செய்ய முடியாது என உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். இது பாராளுமன்றத்துக்கு இழைக்கும் அவமரியாதையாகும். எவ்வித சந்தேகமும் இல்லை. அச்சமில்லாமல் சபாநாயகருக்கு அறிவித்தொன்றை விடுப்பது, அவரின் உத்தரவை ஆமதிப்பது ஆகியவற்றை நாம் நிராகரிக்க வேண்டும். எமது அதிகாரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாக்க சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அதே போன்று பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க குழு அதிகாரங்களுக்கு அமைய நீதிமன்றத்துடன் தொடர்பற்ற இந்த நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதனூடாக அரசியலமைப்பை பாதுகாத்து முன்னோக்கி செல்ல நாம் வழிவகுக்க வேண்டும். அவ்வாறு எனின் தற்போது காணப்படும் அமைதியற்ற நிலைமை நீங்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நம்மால் செல்ல முடியும்.
அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா எழுப்பிய சிறப்புரிமை கேள்வி தொடர்பில் இரு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். இந்த கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இதனை ஆராய்ந்து இது தொடர்பில் நான் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறேன். ஒருவரை தலைமைத்துவத்திற்கு உயர்த்துவதற்கான முக்கிய காரணியாக அவரது பிரபலியத்துவம் அமைகிறது. எனினும் கடந்த 2 தசாப்த காலமாக நாளுக்கு நாள் பிரபலியத்தை இழந்து வரும் ஒருவரை எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்து வருகிறார். பிரபலியமற்ற தலைவர் ஒருவருடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது பகல் கனவு என ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் உள்ள தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கின்றாரா அல்லது பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கின்றாரா? அவர் இரண்டுக்கும் பொருத்தமற்றவர் என்றே நான் கூறுகிறேன். மனசாட்சியின் அடிப்படையில் செயற்படுங்கள். இந்த தலைவரின் கீழ் இருந்து இந்த கட்சியை வெற்றி பெற செய்ய முடியுமா என்று சிந்தியுங்கள். தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலையை பார்க்கும்போது தொடர்ந்தும் தோல்வியை எதிர்நோக்க நேரிடும். எமக்கு உயர்மட்டமும் தேவைகளும் முக்கியத்துவமாக அமையக்கூடாது. இந்த நாட்டின் எதிர்காலத்திலேயே எமது இலக்கை அமைய வேண்டும். இவ்வாறு பொறுப்பற்ற சர்வாதிகார எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது அவரை விரட்டி அடிக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களினதும் மக்களினதும் பொறுப்பாகும். இந்த நாட்டில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அதே போன்று எதிர்க்கட்சி தலைவரும் அனுமதிப்பாரானால் நாட்டில் ஜனநாயகம் காட்டு சட்டமாக மாறும். சாட்சிகளுடன் கட்சி தலைவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவரே தமது கட்சிக்கு வெளித்தரப்பினரிடமிருந்து நிதி சேகரிக்கும் ஒரே ஒரு தலைவராக விளங்குகின்றார் என கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தமது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாமற் போனவையே இந்த தலைவரின் பிரபலியம் படிப்படியாக ஆற்றுப்போவதற்கான முக்கிய காரணமாகும். தேசிய மட்டத்திலான சிரேஷ்ட உறுப்பினர் 17 பேரை ஐக்கிய தேசிய கட்சி இழந்துள்ளது. தற்போதைய நிலைமையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கட்சியின் செயற்குழுவிற்குள் ஆதரவு குறைந்து வருகிறது. அவரின் நிலையற்ற தன்மையே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. உதாரணமாக முன்னாள் தேசிய அமைப்பாளரை பிரதி தலைவர் தேர்தலுக்குள் தள்ளி அவருக்கு நெருங்கிய ஒருவருக்கு தேசிய அமைப்பாளர் பதவியை வழங்கி முன்னாள் தேசிய அமைப்பாளரின் அதிகாரங்களை இல்லாது செய்யப்பட்டதை கூறலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அவர் எந்த அளவிற்கு பிரபலியமற்றவர் என்பதை தெரியப்படுத்தும் வகையிலான சந்தர்ப்பம் அண்மையில் பாராளுமன்றத்தில் காண முடிந்தது. எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராளுமன்ற சபையில் தொடர்ந்தும் விமர்சனங்கள் வந்த போதும் அவரை பாதுகாப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வரவில்லை. The whole nation tells you are not fit to be the leader of the opposition. Mr. Tirana has told in so many words. Okay. எந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு செயற்படுகின்றார்? நான் நினைக்கின்றேன் இதுதான் ஐக்கிய தேசிய கட்சி அரசியலமைப்பின் ஊடாக அறிமுகப்படுத்திய சம்பிரதாயம். தவறான கொள்கையை மாற்றுங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகள் தவறானவை. ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் 27 தடவைகள் தோற்கடித்துள்ளனர். கொள்கைகள் தவறாக உள்ளவையே இதற்கு காரணமாகும். புதிய கொள்கைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை குழப்பமடைந்தார். ஏன் அவர் குழப்பமடைந்தார்? எம்மோடு அமர்ந்து பேசுவதாக இருந்தால் ஏன் குழப்பமடைய வேண்டும்? டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை பொறுமையாக செயற்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டுக் கொள்கின்றேன். உள்ளேயே ஒரு புரட்சி ஒன்றை ரணில் விக்ரமசிங்க சந்திக்க நேரிடும். 1994ஆம் ஆண்டிலிருந்து 29 தடவைகள் தோல்வியடைந்த மக்களுக்கு மத்தியில் பிரபலியமற்ற கட்சியினுள் உதவியற்ற தோல்வியடைந்தவர் யார்? பிட்டகோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த தலைமையகத்திற்கு இரு பக்கங்களிலும் போலீஸ் வீதி தடைகள் போடப்பட்டுள்ள காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. இதற்கு முன்னர் நடைபெற்ற சம்மேளனத்தின் போது இந்த வீதிக்கு திடீரென தாரிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் மக்கள் பெருமளவில் அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தார்கள்.
இத்துடன் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.